அழைப்போம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதியை பார்த்துப்போம். நீங்கள் 4வது பகுதிக்கு கடந்து 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 8-9 வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 8-9 வசனம். ஆகையால் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். கிறிஸ்தவர்களும் அழைப்போம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒவ்வொரு சப்டைட்டில் வச்சு ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது வெட்கப்படாமல், நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது வெட்கப்படாமல், நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதான அழைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பரிசுத்தத்திற்கான அழைப்பாக இருக்கிறது. நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்திற்கான அழைப்பு, பரிசுத்தத்துக்கான அழைப்பா இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய அழைப்பு தேவனை சார்ந்திருக்கிற தேவனுடைய அந்த கர்த்தருடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாமல் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சொல்றது வெட்கமா இருக்கும், சபைக்கு போறேன்றது வெட்கமா இருக்கும், பைபிளை தூக்குறதுக்கு வெட்கமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளை தூக்கிட்டு வரதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டயாவது கொடுத்துருவோம், குடும்பத்தில் இருக்கிற யார்ட்டையா கொடுத்து இந்த பைபிளை கொண்டு அங்கே வச்சுருங்க, என்னுடைய டேபிளில் வச்சுருங்க, நான் உட்கார்ற சேரில் வச்சுருங்க அப்படின்னா யார்ட்டையாவது அந்த பைபிள் படிக்கிறதுக்கு சொல்லும் போது வெட்கமாக இருக்கும். கடந்த நாள் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த சகோதரர் வந்து ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறார். பைபிள் படிச்சுக்கிட்டு அவர் கடைக்கு வர வியாபாரம் செய்து வர ஒவ்வொருத்தருக்கும் தேவைகளை கொடுத்துக்கிட்டு அவர் ஒருத்தர் கேட்குறாங்க, என்னங்க பைபிள் படிச்சுக்கிட்டே அது எப்படி உங்களால் முடியுது, எதனாவது ஒன்று நீங்கள் கான்சன்ட்ரேட் இழந்து போயிருவீங்களா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேலை கரெக்டாக இருக்கும். அவங்க என்ன ஜாமான் கேட்குறாங்க ஜாமான் எடுத்து கொடுப்பேன். அதுக்கு என்னென்ன மசால் போடணும், என்னென்ன எவ்வளோ அளவு உப்பு போடணும் எனக்கு தெரியும். ஆனால் பைபிள் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், பைபிள் படிக்கிறத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்னு சொல்ல கூட வெட்கமாக இருக்கும். உலக பிரகாரமாக இருந்து புரட்சாதிகள் வந்து ரசிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு பேர் மாறாமலே இருக்கும், அவங்க ஐடி கார்டில் பேர் மாறாமலே இருக்கும், ஓட்டு ஐடியில் பேர் மாறாமலே இருக்கும். சொல்றது வெட்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. நான் கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், அதாவது கிறிஸ்தவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்டியன் சாயலாக இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு ஆர்வம் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவங்கள தன்னை அந்த பழைய மனுஷனை தான் தடுத்துக் கொள்வாங்க, அந்த பழைய மனுஷனை தான் தடுத்துக் கொள்வாங்களுடைய அந்த பழைய பேரைத்தான் சொல்லுவாங்களுடைய அந்த புதிய பேர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்த பேர்களை எத்தனை பேர் புரியும் தெரியல. இது கடைசி காலத்துல சாத்தியமா? இது சாத்தியம் கிடையாது. ஆண்டவர் வருகைக்கு இது சாத்தியமா அப்படின்னா இது சாத்தியம் கிடையாது. மாற்றப்பட்டிருக்கிற நீ ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இந்த இதை வாசிக்கும் பொழுது ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அப்போ என்னோட கூட தீங்கு அனுபவி அப்படின்னா
நீங்க பரிசுத்தவான், உங்களுடைய அழைப்பு பரிசுத்தத்துக்கான அழைப்பு, சாட்சிக்காக. அப்போ இந்த பரிசுத்தத்துக்காக சாட்சிக்காக எவ்வளவு தீங்கு வந்தாலும் அதை அனுபவிக்க கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்கு தூரமாக இருக்கக்கூடாது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகுண்டம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இயேசு மரியான் என்ற ஒரு உபதேசியர், நல்ல அருமையான ஒரு உபதேசியர், நல்ல பாடல்கள் எழுதக்கூடியவர், வயலின் வாசிக்கக்கூடியவர், நிறைய பாடல்கள் எழுதி பாடியிருக்கிறார். இவர் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற 7000 பண்ணை என்ற ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே ஒரு சபையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார், உபதேசியா இருக்கிறாரு. இந்த திருச்சபையை சீர்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறார். அதை பிடிக்காத ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். சரிங்களா? இந்த மனுஷன் சபையை சீர்படுத்துறதுக்கு என்ன செய்ய பிடிக்கல, சீர்படுத்துறதுக்கு, சபையை சீர்படுத்துறதுக்கு பிடிக்கல. ஏன்னா சத்தியத்தை சொன்ன ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி இருக்கணும், இப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்களாம் இருக்கீங்கன்னா இப்படி தான் வச்சுக்கோங்க. இயேசு மாதிரியான இடத்துல என்ன வச்சுக்கோங்க. சீர்படுத்தணும்னு நினைக்கும் போது நீங்களும் சீர்பட முடியாமல் இருக்கீங்க. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், இவருக்குள்ள சபைக்கு வராமல் போயிட்டார். இந்த மனுஷன் சபைக்கு வராமல் போயிட்டாங்க. இந்த சபைக்கு வராமல் போன ஒரு பேர் என்ன? ஞான பிரகாசம். பேருங்க ஞானம் பிரகாசம். பேர் நல்ல பேர் தான். ஆனால் சபை சீர்படுறது அவருக்கு பிடிக்கல. இப்போ ராபோஜனம் நடக்குது, சபையில ராபோஜனம் நடக்குது. ராபோஜனத்துக்காக ஆளுங்களை அனுப்பி விடுறாரு. ஞானப்பிரகாசத்தை கூட்டு வான்னு சொல்லி இயேசுமனை அனுப்பி விடுறாரு. நான் வர மாட்டேன் போய் சொல்லு, அந்த மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொல்லு, அந்த சபைக்கு வர மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டுட்டே இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு? ராபோஜனத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. கையில் வயலன் எடுத்துட்டாரு. நேராக ஞானப்பிரகாசம் வீட்டு வாசல் முன்னாடி போறாரு. ஒரு பாட்டு பாடுறாரு. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, அந்த பாடலை பாடி கூப்பிடுறாரு. நீ ஏன்ட்ட கோவிக்காத, நீ ஏன்ட்ட கோவிக்கிறதுனால உன்னுடைய பரிசுத்தத்தின் அழைப்பு கெட்டு போகுது. உன்னுடைய பரிசுத்தத்தின் அழைப்பு கெட்டு போறதுனால உன்னுடைய சாட்சியாக மாறுது. சாட்சி மாறுறதுனால இதுவரை நீ பண்ணின உன்னுடைய தரிசனம், உன்னுடைய ஊழியம் பெருமையாகுது. நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ என்ன பார்க்காத, நான் என் வேலையை செய்வேன், நீ உன் வேலையை செய். அப்போ வேதம் சொல்லுறீங்க, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய வேலைகளினால் கிடையாது, உங்களுடைய செயல்களினால் கிடையாது. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கணும்? அவருடைய தீர்மானம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய தீர்மானத்திற்குள்ளாக, அதுதான் பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகிட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். டெய்லி பரிசுத்தம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பரிசுத்தம் பண்ணணும். டெய்லி நீங்கள் குளிக்கிறது போல, டெய்லி நீங்கள் உடைகள் மாற்றுகிறது போல, டெய்லி நீங்கள் உங்கள் காரியங்களை செய்கிறது போல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அனுதினமும் உங்களை சீர்படுத்தி கொண்டே இருக்கணும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்காக மாற்றிக்கொண்டே இருக்கணும். வேதம் சொல்கிறது, எடுத்து வாசிக்கும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்ல கவனமா பாருங்க. நீங்க தேவனால் உண்டாயிருக்கீங்க. உலகம் முழுவதும் எதுக்குள்ள கிடக்கு? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு.
அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? வாசம். அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு நம்ம தெளிவு கொடுக்கணும்னு தேவையில்லை. நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா, ஞானமா படிச்சீங்கன்னா, பைபிள் படிச்சீங்கன்னா, நம்ம தான் பைபிள் படிக்க நேரம் இல்லையே. பைபிள் சாட்டர்டே சில பேர் தட்டி தொடச்சி வைப்போம், சனிக்கிழமை தேடுவோம், சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தேடுவோம். சபைக்கு வந்த போது டஸ்ட்லாம் பார்ப்போம். ரொம்ப நாளாச்சுங்க பைபிள் படிச்சு. அதாங்க சில பேர் வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் வச்சு, இந்த டேபிள் கிளாத்லாம் போட்டு மேலே பைபிள்லாம் வச்சு அது ஒரு விக்கிரகம் மாதிரி வச்சுருப்பாங்க. டெய்லி எடுத்து துடைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. நான் இது வரைக்கும் 100கணக்கான பைபிள் கிழிச்சிருக்கேன். என்ன பசங்க கிழிக்கிறீங்களா? படிச்சு கிழிஞ்சிருக்கு, மடங்கி எடுத்து கிழிஞ்சிருக்கு. எத்தனை பைபிள், இந்த பழைய பைபிள்லாம் என்ன பண்றேன், ரேப்பர் போட்டு கவர் போட்டு சுற்றி அடிக்காத ஒரு பெட்டி வச்சிருக்கேன். இங்க சொல்லப்பட்டிருக்குதுங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குகளுக்குள் கிடக்கிறது என்றும் அறிவோம். முதல்ல உலகத்துக்குள் நான் இருக்கிறேன், உலகம் பொல்லாங்குக்குள் இருக்கிறது. அப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். உலகத்தில் எப்படி நான் வேறுபட்டு இருக்கணும்? நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். அப்போ தேவனால் உண்டாயிருக்கிறவன் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், என்னுடைய பேச்சுகள் எப்படி இருக்கணும், என்னுடைய நடத்தை எப்படி இருக்கணும், என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும். அதான் வேதம். நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது வெட்கப்படாமல். அப்போ கர்த்தரை குறித்தான ஒரு சாட்சியோடு நாம் இருக்கணும். சாட்சி சொல்றதுக்கு, கடந்த நாள்ல பணம் தேவைப்பட்டுச்சு, ஜெபம் பண்ண பணம் கிடைச்சிச்சு, வேலை இல்லாமல் இருந்தேன், ஜெபம் பண்ண வேலை கிடைச்சிச்சு, சோகம் இல்லாமல் இருந்தேன், படுக்கையா இருந்தேன், ஜெபம் பண்ண என் சுகம் கிடைச்சிச்சு, படுக்கையில் இருந்துச்சு. இது சாட்சி கிடையாது. சாட்சி என்பது என்னன்னா, உன்னுடைய நடத்தைகளை குறித்து சாட்சிகள் இருக்கணும். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு கணவனா நீ இருப்பன்னு சொன்னா உன்னுடைய மனைவி இடத்திலிருந்து சாட்சி வரணும். ஒரு மனைவியா இருந்தால் கணவன் இடத்திலிருந்து ஒரு சாட்சி வரணும். பெற்றோரா இருந்தால் பிள்ளைகள் இடத்திலிருந்து ஒரு சாட்சி வரணும். பிள்ளைகளா இருந்தால் பெற்றோர் இடத்திலிருந்து சாட்சி வரணும். உடன் பிறப்புகள் இடத்திலிருந்து ஒரு சாட்சி வரணும். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல இருந்து சாட்சி வரும், ஏத்த வீட்டுக்காரன் வீட்டுல இருந்து சாட்சி வரும், கீ வீட்டுக்காரன் வீட்டுல இருந்து சாட்சி வரும், மே வீட்டுக்காரன் வீட்டுல இருந்து சாட்சி வரும், உங்களுடைய பக்கத்து தெருவில் இருந்து சாட்சி வரும். நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பார்த்து ஒரு சாட்சி இருக்கணும். இவங்கெல்லாம் பைபிள் தூக்குறாங்க, இவங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க. எந்த சர்ச்சுக்கு போறாங்க? பெரிய சண்டைக்காரி, பெரிய சண்டைக்காரன். யோக்கிய மாதிரி கம்முன்னு போயிட்டு வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள சண்டை, மனைவியை போட்டு அடிக்கிறான், திட்டுறான், கெட்ட வார்த்தை பேசுறான். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அரசியல்வாதிகளை பார்த்த உடனே அரசியல் கூட்டங்களில் போய் கொடியை பிடிச்சு நிற்கிறது. விக்கிரக கூட்டங்களை பார்த்த உடனே விக்கிரக கூட்டங்களில் போய் கலந்துக்கிறது. சொல்கிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குகளுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த உலகம் முழுவதும் பொல்லாங்குகளுக்குள் கிடக்குதுன்னா அப்ப உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படணுமா? இல்லை. இந்த உலகத்துல நீ கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து கர்த்தருடைய சாட்சியை குறித்து பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கணும். பொல்லாங்குகளை நம்ம சுற்றிலும் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும், பலவிதமான காரியங்கள் இருக்கும். ஆனால் இதுல நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு
தண்ணியில் எண்ணெயை ஊற்றுற எண்ணெய் தனியாக மிதக்கும். அது மாதிரி நீங்கள் தனியாக மிதக்கணும், தனியாக பார்க்கும்பொழுது தனியாக சொலிக்கணும். வயிற மாதிரி சொலிக்கணும். நிறைய கல் பாசிகள் மத்தியில் ஒரு துண்டு வைரத்தை போட்டு அந்த வைரத்தை தனியாக எடுத்துடலாம். அது மாதிரி கிறிஸ்தவர்களை பார்த்தா எந்த கூட்டத்திலையும் எப்படிப்பட்ட காரியங்களிலையும் உங்களை தனியா பார்க்கணும். என கத்தோடு வருங்க சீக்கிரமாக ஆண்டவர் வரும் பொழுது கைவிடப்பட்டிருக்கிறார். அடுத்து சொல்லப்படுது, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்திருக்கிறார். அவர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். நம்ம பிறக்கும் போது புத்தி இல்லை, வளரும் போது புத்தி இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனால கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? புத்தி கிடைச்சிருக்கு. பைபிள் படிக்கிறதுனால புத்தி கிடைச்சிருக்கு. பிரசங்கங்களை கேட்கறதுனால நமக்கு புத்தி கிடைச்சிருக்கு. அது அப்புறம் எதுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை பைபிள் படிச்சு ஊழியக்காரன் எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? புத்தியில் நாளுக்கு நாள் வளர முடியாது, புத்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிரசங்கத்தை ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருவோம். இல்லை பிரசங்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் நம்ம பார்த்து ஒரு பக்கம் உட்காந்து நம்ம பாடி போயிட்டு இருக்கோம். அப்படியே டஸ்ட்டை தட்டி விடுறோம், தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம். பிரசங்கம்னா எனக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல. தேவ செய்தினா எதுக்குன்னே தெரியல. சபைக்குள் வருகிறவன் தேவ செய்தியை கேட்கும் பொழுது அவன் பலவீனமா இருந்தால், பாவியாக இருந்தால், அக்கிரமக்காரனாக இருந்தால், துரோகியா இருந்தால், ஒரு வேலை பிசாசால் கட்டப்பட்டு இருந்தால் அவன் விடுதலை ஆகணும். அதுதான் வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மாற்றம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மாற்றம் இருந்துச்சு. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அப்போஸ்தலர் வந்து ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா லிதியா போய்கிட்டு இருக்கா, ரத்தாமரம் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். தேவ செய்தி ஒரு காதல விடுது, வெளியிருந்து கேட்கிறா, வீட்டுக்கு போறா, பெற்றோர்கிட்ட சொல்லி ஆயத்தம் பண்றா. அப்போஸ்தலர் கூட்டு போய் வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு கொடுக்குறா. அவங்க ரசிக்க படைச்சு போறாங்க. சொல்லுது இல்லையா? அப்போ தேவ செய்தி எதுக்காக? தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய புத்தியை பெற்றுக்கொள்ள, தேவ சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் எப்படி இருக்கிறோம்? அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இது சாட்சிங்க. இது கர்த்தரை பற்றிய வெட்கப்படாதபடிக்கு இருக்கிற ஒரு சாட்சி. நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்கான அழைப்புக்கு பரிசுத்தமா இருக்கிறதுக்கான ஒரு சாட்சி. இன்னைக்கு அநேக பேருக்கு அழைப்பே தெரியல, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கும் தெரியல. சபையை முறுமுறுத்துக்கிட்டு, ஊழியக்காரனை முறுமுறுத்துக்கிட்டு, விமர்சனம் பண்ணிக்கிட்டு, விசுவாசிகளை பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு, விசுவாசிகளை குறித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு, ஒரு கலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, பாவிக்கு மேலான ஒரு பாவியாக, துரோகிக்கு மேலாக ஒரு துரோகியாக, எவ்வளவு சத்தியத்தை கேட்டும் சத்தியத்துக்குள்ள அந்த மேன்மைக்குள்ள கிறிஸ்துவுக்குள் போகாதபடி உலக பிரகாரம் வெளியரங்கமாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அல்லது விக்கிரகங்களோடு சேர்ந்து விக்கிரகத்துக்கு ஏதுவாக நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்க, நம்முடைய அழைப்பை விரோதமான அழைப்பாக மாற்ற, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா ஒரு கடமைக்கான கிறிஸ்தவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியும் நான் பேசுறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 37 42 வரைக்கும் வாசிக்கும். யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37 42 வரைக்கும்.
நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நடக்காம பாருங்க, இது என்ன காரியங்களை சொல்லுவதுன்னா, ஒருவன் விதைக்கிறான், இன்னொருவன் அறுக்கிறான். ஒருவன் பிரயாசப்பட்டதை பயிரிட்டதை இன்னொருவன் அனுபவிக்கிறான். இன்னைக்கு 2 விதமான கிறிஸ்துவர்கள் நாம் இருக்கிறோம். யாரோ சத்தியத்தை போட்டார்கள், யாரோ சாட்சியாக ரத்த சாட்சியாக மரித்தார்கள். இன்னைக்கு நாம் குழு காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். 2வது, நாமளே கஷ்டப்பட்டு ஒரு சபையை உருவாக்கி நாமளே உலகத்துக்குள்ள கடந்து போய், ஊருக்குள்ள கடந்து போய், தெருவுக்குள்ள கடந்து போய் ஜனங்களை சந்தித்து ஆத்து மக்களை பார்த்து சாட்சி சொல்லி கர்த்தரை பற்றி சொல்லி கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லி மாற்றுவேன். இப்போ எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோம்? கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா ஒரு பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு, ஒரு பேருக்கு பைபிள் படிச்சுட்டு, ஒரு பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு போறது வாழ்க்கை கிடையாது. ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கருவிலே நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு உபதேசியர் சொல்றாரு, நீ பாவம் பண்ணாத, சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத, கெட்ட வார்த்தை பேசாத, நல்ல பிள்ளையா. அவன் சொல்றான், நல்லதையும் ஆண்டவர் தானே படைச்சார், கெட்டதையும் ஆண்டவர் தானே படைச்சார். இதை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அதுக்கு வந்துடுறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆண்டவர் கெட்ட மரத்தையும் நல்ல மரத்தையும் வச்சது எதுக்காக தெரியுமா? நரகத்தையும் பரலோகத்தையும் நியமிச்சது எதுக்காக தெரியுமா? இந்த உலகத்துல உன்னை பரிசுத்தமானாய் மாற்றி, இது தவறு, இங்க போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை எடுக்கக்கூடாது, இதுல தான் போகணும்னு சொல்லி உன்னை கண்ட்ரோல் படுத்தி, உன்னை கட்டுப்படுத்தி, அந்த சுய கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னை தகுதிப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி நீ போகணுன்றதுக்கு தான் முன்னாடி 2ஐயும் வச்சிருக்கிறாரு. முன்னாடி ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சாபத்தை வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை எடுக்கிறவன் ஆசீர்வாதம், சாபத்தை எடுக்கிறவன் சாபம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். நிறைய விசுவாசிகள் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2மே தான் படிச்சிருக்கிறாரு. எதுக்கு ஆண்டவர் படைச்சாரு? அப்போ ஒன்றை மட்டும் வச்சிருக்க வேண்டியதானே? ஒன்றை மட்டும் வச்சிருந்தா அதோடைய காரியம் என்னன்னு புரியாது, அதோடைய மேன்மை புரியாது. இப்போ ஒரு துன்பம் வரும்போது தான் இன்பத்தை தேட முடியும். ஒரு சூடு, ஒரு வெயில் வரும்போது தான் மர நிழல் தெரியும், மரத்தின் நிழல் அருமை தெரியும். எத்தனை பேர் புரியுது இருக்கீங்களா? அது மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி வர்றதுன்னு அப்போ இங்க வாசிக்கும் போது, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்துக்காக நீங்கள் மற்றவர்கள்
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம். அப்போ இந்த சமாரிய பெண் யார்? அந்த பெண், அந்த ஸ்திரீ யார் அப்படின்னா ஒரு சமாரிய ஸ்திரீ. 4ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் வாசிச்சோம்னா தெரியும். அவன் தண்ணி குடிக்க வர அங்க கிறிஸ்து இயேசுவை பார்க்கறதுக்கு வந்து பார்க்க முடியும். அப்ப கேட்கிறா, நீதான் கிறிஸ்து எனப்பட்ட யூதரா அப்படின்னா கேட்கிறா, பேசுறா. நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ இங்க சொல்லப்பட்டதை இவ போய் சொல்லி, அதான் விஷயமே. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து செய்ததை அவளுக்கு சொல்லல, அவள் செய்ததை அவளுக்கு. இதான் சீசராக்குறது. அதனாலதான் நீங்க வரும்போதெல்லாம் நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணாதீங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க சொல்லி கொடுக்கிறது. இப்ப புரியுதா? நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி செய்யுங்க, அதுக்கு ஒரு சாட்சியை குறித்து நாங்க சொல்லுவோம். என்னன்னா, அந்த சாட்சி உங்களை இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும் போதுதான் நீங்க அதை காட்ட முடியும். காட்டும் போது சாட்சியாகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களை வேறொரு பொம்பளையா, வேறொரு ஆம்பளையா, வேற ஒரு காரியத்துல உங்களை காமிச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல போய் உங்க குடும்பத்துல யாரையாவது மாத்தணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டது தெரியுமா? அவனும் புரியாது. ஏன்னா பைபிள் படிக்கல, கிறிஸ்துவ படி தெரியாதுல்ல. இப்ப பாப்பா, நீ கிறிஸ்துவ பற்றி சொல்றியே, இயேசுவை பற்றி சொல்றியே, நீ என்ன யோக்கியமா? நீ என்ன மாறி இருக்க? நீ ஒரு நல்ல புருஷனா, ஒரு நல்ல மனைவியா, நல்ல பிள்ளையா? நீ என்னத்தை படிக்கிற? நீ என்னத்தை வேலை பார்க்கிற? ஒரு குடும்பத்தை நடத்த கூட யோக்கியம் இல்லை அப்படின்னு இவங்க குடும்பத்துல பேசுவோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப குடும்பத்துக்குள்ள. ஆனா ஜெபம் பண்றீங்க, பாஸ்டிங், தண்ணி வண்ணி குடிக்காம வயிறு காஞ்சி, வயிறு ஒட்டி, எலும்பு தேஞ்சி, எலும்பு ஓடாகி, ஒரு நாக்கு இன்னொரு உள்நாக்கோட ஒட்டி, வெளிநாக்கு உள்நாக்கோட ஒட்டி, கீழ் உதடு மேல உதடு ஒட்டி, தண்ணி வண்ணி குடிக்காம உணர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு, என் குடும்பம் ரசிக்கப்படணும், என் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், எல்லாம் சபைக்கு வரணும், எல்லாம் ஊழியம் பண்ணணும், எல்லாம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஆனா என்ன இல்ல சாட்சி, உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற சாட்சி. வேதம் சொல்லு, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம், அந்த வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாரோ. அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார். இப்போ சாட்சிகள்னால உங்களால என்ன பண்ண முடியும்? சபையை கட்ட முடியும், குடும்பத்தை கட்ட முடியும். எழுப்புதல் இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல 12 மணி நேரம் தொடர் ஆராதனை நடக்கும். 48 மணி நேரம் ஆராதனை. நான் சொல்லுவேன், அந்த ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க 12 மணி நேரம் 24 48 மணி நேரம் ஊழியம் போறதெல்லாம் பெருசு இல்லை, எழுப்புதலுக்காக பெருசு இல்லை. முதல்ல உங்க ஜனங்களை மாத்திட்டீங்கன்னா எழுப்புதல் வந்துடும். எப்படி ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா எழுப்புதல் வந்துடும். எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எழுப்புதல் வந்துடும். எப்படி யோக்கியம் இருக்கணும், எப்படி பேசணும்னு சொன்னா எழுப்புதல் வந்துடும். எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னா, எப்படி வேலையை நடத்தணும்னு சொன்னா வந்துடும். இன்னைக்கு நம்ம திருச்சபையிலையும் எழுப்புதல் இல்லாததுக்கு காரணம் இதுதான். உங்களுடைய அழைப்புக்கு சாட்சி இல்லாமல், உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லாமல், உங்களுக்கு கொடுத்ததை விக்கிரகங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க வெறுமையா உட்காந்துக்கிட்டு, இப்போ உட்காந்துட்டு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு, ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்து அழிச்சிட்டு
இப்போ உங்களுக்கு தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து முட்டி போட்டு ஆடிக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு முடியும். தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்த முடியும். இல்லாத உங்களை இருக்கிறவர் நாங்கள் மாற்ற முடியும். வெறும் கற்சாடியில் தண்ணீரை ஊற்றி திராட்சரசமாய் சுவையா மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சுவையா மாற்ற ஒரு செகண்ட் போதுமே. ஆனால் உங்களுடைய சாட்சி, உங்களுடைய அழைப்பு அது பரிசுத்தத்துக்கு ஏற்றபடியாக இல்லாதபடி இருக்கிறதுனாலே நீங்க அதை அனுபவிக்க முடியாமல் ருசியாக மாறாமல் இருக்கிறீங்க. சாஞ்சா சாயிர பக்கம் செம்மறி ஆடு போல இருக்கிறீங்க. எங்கெல்லாம் தலை தெரியுதோ அங்கெல்லாம் தலை தூக்கிட்டு நிற்கிறது, ரெண்டு காலை தூக்கிட்டு நிற்கிறது. எங்கெல்லாம் தனி நிற்கிறதோ அங்கெல்லாம் போய் என்ன பண்றது, எட்டி பார்த்துக்கிட்டு தலையை குறைஞ்சிட்டு நிற்கிறது. இந்த செம்மறி ஆட்டு கூட்டம், ஒரு செம்மறி ஆடு போனோன்னா எல்லாம் முதல் போகும். அந்த மாதிரி இருக்கிறோமே வழிய என்னுடைய அழைப்பு, பரம அழைப்பு எப்படி இருக்கணும், அந்த அழைப்புக்கு ஏற்றபடி பரிசுத்தம் எப்படி இருக்கணும், எப்படி ஓடணும், எப்படி சாட்சி இருக்கணும், என்னுடைய பேச்சில் தெளிவாக இருக்கணும், என் செயலில் தெளிவாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். நான் பேசும்போது ஒரு வார்த்தை சாட்சி இழந்து போயிடக்கூடாது. என் செயல், ஒரு காரியம் என் சாட்சி இழந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் முக்கியம். வாசிங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேச நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாய் உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்தோம் என்றார்கள். இதுலயும் பாருங்க, இவ போய் சொன்னதுனாலதான், இவருடைய சாட்சியாலதான் அவங்க மாறினாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, உன்னால கிடையாது, உபதேசத்தினாலதான். எங்க பேசுறாங்க, அதனாலதான் நம்ம மாறணும். இந்த உபதேசத்தை கேட்க வச்சதே இவதான், கூட்டிட்டு வந்ததே இவதான், இவ சொன்னதுனாலதான். அப்படிதானே? ஆனா எப்படி மாறுது பாருங்க. இன்னைக்கு நாம அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஏறி போன அந்த பாதை, அந்த படி, நம்ம வந்த அந்த வாசல்களை நம்ம மறந்து போகிறோம். அதனால தான் நான் அடிக்கடி என்னுடைய சாட்சியை சொல்லிட்டே இருப்பேன். என்னுடைய சாட்சி இப்படி இருந்துச்சு, என்னுடைய சிறு பிள்ளை காலத்தில் எப்படி இருந்தேன், என்னோட வாலிப காலத்தில் எப்படி இருந்தேன், கடந்த நாட்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு வேன் தெரியுமா. இதுதான் ஏறி வந்த பாதை. அதனாலதான் இங்க வந்து நிற்கிறேன் அப்படின்ற ஒரு காரியம். நீங்க நாயாவது பிடிச்ச மாவு போட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் இந்த சாட்சியை சொல்லிட்டாரு. இந்த சாட்சி அன்னைக்கு தானே சொன்னாரு, போன வருஷம் தானே சொன்னாரு, அது முன்ன வருஷம் தானே சொன்னாரு. எனக்கு தெரியுமே ஒரு சாட்சி, அந்த வெப்சைட்ல கூட ஒரு சாட்சியை போட்டு தெரியுமே அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன் உங்களை சொல்லி யாவப்படுத்தணும், இதுதான். நீங்க மாறிடுங்க. இந்த பணம் காசு வந்தோடனே, ஒரு வேலை வந்தோடனே, ஒரு அந்தஸ்து வந்தோடனே, ஒரு தகுதி வந்தோடனே அந்த பழசை மறந்துடும். இன்னைக்கு அநேக பேர் தாய் தகப்பனை மறந்துடலாம், உடன் பிறப்புகளை மறந்துடலாம், உடன் வேலை செய்கிறவர்களை மறந்துடலாம். முதல்ல நம்ம வேலை வாங்கி கொடுத்தவங்க, முதல்ல டீச்சிங் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவங்க மறந்துடலாம், அழைப்புகளை கொண்டு வரவங்க மறந்துடலாம். நான் இன்னைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஏன் தெரியுமா, என்னை பெங்களூருக்கு கொண்டு வந்த அந்த மனுஷன் இன்னைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, அந்த மனுஷனால தான் நான் பெங்களூருக்கு வந்தேன். ஆண்டவரே, இல்லைன்னா நான் என்ன இருப்பேன், இன்னைக்கு இல்லாமல் போயிருப்பேன். அந்த மனுஷனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை செய்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது வெட்கப்படாமல் வாழ பாருங்க. உங்க செயல்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கு. உங்க அழைப்பை தெரிஞ்சு கொடுங்க. அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு, உங்க பரிசுத்தத்துக்கான அழைப்பு. அதனால பரிசுத்தமா பேச பாருங்க, பரிசுத்தமா நடக்க பாருங்க, பரிசுத்தமா செயல்பட பாருங்க. பரிசுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்க. இன்னும் உங்களுக்குள்ள போட்டிகள், பொறாமைகள், முறுமுறுப்பு, கசப்பு, விமர்சனங்கள், அது இது, லொட்டு லொஸ்கு, உலக கவலை, உலக பாரம், உலக நோய் நொடிகள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும்.
இல்லாமல் இருக்க தீங்கு அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பொருட்டாக பார்க்காதபடிக்கு அதை அப்படியே தூக்கி மூட்டை கட்டி பக்கத்தில் வச்சுட்டு நீங்க கர்த்தருக்காக பிரதிபலிக்க பாருங்க, கர்த்தருக்காக பிரகாசிக்க பாருங்க. கர்த்தரை பற்றி மட்டும் அதை சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் மனம் திரும்பாம நீங்க சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. என்ன ஆண்டவர் ஒரு நல்ல புருஷனாக இருக்க சொல்லியிருக்கிறார், நல்ல மனைவியாக இருக்க சொல்லியிருக்கிறார், நல்ல பிள்ளையாக இருக்க சொல்லியிருக்கிறார், நல்ல வேலைக்காரனாக இருக்க சொல்லியிருக்கிறார், நல்ல விசுவாசியாக இருக்க சொல்லியிருக்கிறார். இந்த சமாரிய பெண் சொன்னது போல எனக்கு ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாழ பாருங்க. இதை விட்டு கண்ணீர் போட்டுக்கிட்டு உபவாசம் போட்டுக்கிட்டு உங்களை அப்படியே பொறுத்தனை நிறைய பொறுத்தனை பண்ணுவாங்க. என் குடும்பத்தில் என் மனைவி ரசிக்க வரைக்கும் நான் சபைக்கு வர மாட்டேன், என் மனைவி மனம் திரும்ப வரைக்கும் நான் பைபிள் படிக்க மாட்டேன், என் கணவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் சபைக்கும் ராபோஜனம் எடுக்க மாட்டேன். நிறைய பேர் இப்படி பொறுத்தனை பண்ணுவாங்க. சில ஸ்திரீகள் பொறுத்தனை பண்ணுவாங்க, என்னுடைய தாலியை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன், காணிக்க பெட்டியில போட்டுறேன், என் கணவன் மனம் மாறணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பொதுவாக இதெல்லாம் சாத்தியமான, இதெல்லாம் சரியில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் அவங்களுக்கு முன்னாடி இயேசுடைய பிள்ளைகளை எப்படி வாழ முடியும், எப்படி என்னை மாற்றிக்கிற முடியும், எப்படி தகுதிப்படுத்திக்க முடியும், அப்பதான் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் பண்ண முடியும். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நோய்கள், எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் இந்த கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாங்கள் மறந்து போவோம், கர்த்தருடைய ஊழியக்காரத்தை மறந்து போக மாட்டோம். எங்களுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வரும், விமர்சனங்கள்லாம் பார்ப்போம், கேட்போம், உணர்வோம். இன்னும் அதுல நான் எப்படி பரிசுத்தமாக பார்ப்பேனுடைய விட்டுட்டு ஓடணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி ஓடி இருந்தா எனக்குள்ள இந்த சபை நின்றுருக்காது. இருக்கீங்களா? அதனால கர்த்தருக்காக எப்படி செய்யப்படணும், எவ்வளவு சொன்னாலும் நம்ம மாறப்போதில்லை. நம்ம பட்டு போடாம சபை இருப்போம். சபைக்கு ஒரு கடமைக்கு தான் வந்து போவோம். ஜெபிங்க, கர்த்தர் ஆசை. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இன்றைக்கு 4வது பகுதியாக நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது விற்கப்படாமல் என்ற நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்துக்கான அழைப்பு என்று சொல்லி ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தை நாங்கள் சத்தியத்தை மேய்ந்திருக்கிறோம். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் சகலமாக உதவி பண்ணினார். இதை கேட்ட தேவ பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், தன்னை மாற்றிக்கொள்ளட்டும், தன்னை சாட்சியாக உருவேற்றப்படும்போது அவர் குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும், அவருடைய உலக வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகட்டும், அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாகட்டும். வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி புதிய பலனும் சுகமாக இருக்கும். தீர்க்க ஆயுசப்பட்ட மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால்